ஹாய் கைஸ், எல்லாருமே காலையில் 5 மணிக்கு 6 மணிக்கு அப்படின்னு எந்திரிப்போம். ஆனால் குழந்தைங்க வச்சுருக்க அம்மா வந்துட்டு ராத்திரி தூங்கினா தானே எந்திரிக்கிறதுக்கு. இன்றைக்கி ஒரு சின்ன மினி விலாக். காலையில் எந்திரிச்சதும் சூப்பராக டீ எல்லாம் போட்டாச்சு. பையனை வந்து ஸ்கூல் கிளப்புறதுக்காக ரெடியாகியாச்சு. எப்போவுமே ரைஸ் சாப்பிட்றவர் இன்றைக்கி மஸ்ட்டாக எனக்கு நூடுல்ஸ் தான் வேணும், இல்லைனா பாஸ்தா வேணும் அப்படின்னு கேட்டனால நூடுல்ஸும் செஞ்சு கொடுத்தாச்சு. அவர் ரொம்பவே ஹாப்பி. நூடுல்ஸ் அன்ஹெல்த்தி தான், ஆனால் என்றைக்காவது ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுல தப்பு கிடையாது. ஸோ இன்றைக்கி ப்ரோட்டீனும் கார்போஹைட்ரேட்டும், அதாவது எக் அண்ட் ரைஸ் உங்களுக்கு லஞ்சுமே பேக் பண்ணி கொடுத்தாச்சு. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களுக்கு மார்னிங் எழுந்திரிச்சோம் அப்படின்னா ராத்திரி தூங்குற வரைக்குமே ஒர்க் வந்துட்டு இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுவும் பையனை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஸோ அவரை ரெடி பண்ணியும் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சு. மார்னிங் எழுந்திரிச்சு ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்பி பையனை ஸ்கூலுக்கு அனுப்பி டயர்டா எனக்கா அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக டயர்டு எல்லாருக்குமே இருக்கும். பையனோட சாப்பாடு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்த ஹஸ்பண்டுக்கு சப்பாத்தி. ரொம்பவே சாஃப்டாக சப்பாத்தி வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து ப்ராப்பராக நம்ம வந்துட்டு ரெடி பண்ணணும். ப்ராப்பராக ரெடி பண்ணால் மட்டும்தான் சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும். வீட்டில் ஒரு ஆள் இருந்தால் ஒரு ஆளுக்கு மட்டுமே சமைக்கலாம். எல்லாருக்குமே சமைக்கணும் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொன்று நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தான் ஆகணும். ஸோ ரைஸுக்கு வந்துட்டு இன்றைக்கி முருங்கைக்கீரை பொரியல். முருங்கைக்கீரை பொரியல் ரொம்பவே ஹெல்தி, அயன் ரிச்னஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட். மஸ்ட்டாக நம்ம டெய்லி மார்னிங் வந்துட்டு ஒரு சூப் மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அயன் டெஃபிஷியன்சி இருக்கக்கூடியவங்களுக்கு இது ரொம்பவே நல்லது. ரைஸுக்கு வந்து மார்னிங்கில் ஒரு ஃப்ரெஷ்ஷான பெஸ்ட் பார்ட்னர். இது சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வெறும் ஒரு 5 to 6 மினிட்ஸ் இருந்தால் போதும், சீக்கிரமே ரெடி ஆகிடும். கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 வரமிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா கழுவி வச்சுருக்கக்கூடிய முருங்கைக்கீரையும் அது கூட சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணி அதில் தேங்காய் பூவை துருவி இறக்குனா ரொம்பவே டேஸ்டான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி. மார்னிங் டிஃபன் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.